தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் எல்லாராலையும் கொண்டாடப்பட்ட ஒரு மாபெரும் இயக்குனர் தான் பாரதி ராஜா. ஒரு காலகட்டத்தில் செட்டு போட்டு ஸ்டுடியோக்குள்ளே வந்து படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் வந்து உடைச்சி வயல் வரப்புகள் எல்லாத்துலேயும் கொண்டு வந்து ஹீரோ ஹீரோயின் எல்லாத்தையும் நடிக்க விட்டு மக்கள் ஒரு சாமானிய மக்களோட கதை இப்படி தாண்டா வந்து இருக்கும் அப்படின்னு இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டின மனுஷன் தான் பாரதி ராஜா. கமலஹாசனை கோணம் கட்டி நடிக்க வச்சதும் ஸ்ரீதேவியை வயல் வரப்புகளில் வந்து ஓட விட்ட பெருமையும் அவருக்கு தான் வந்து சேரும். என்னதான் இயக்குனர் இமயமாக வந்து இருந்தாலும் அவர் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தகப்பன். ஒரு மனுஷன் எப்பேற்பட்ட சோகத்தை வேணாலும் தாங்கிக்கலாம், ஆனால் புத்திர சோகத்தை யாராலையும் வந்து தாங்க முடியாது. சமீபத்தில் அவருடைய பையன் மனோஜ் வந்து இறந்தது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஒரு மிகப்பெரிய அந்த அதிர்ச்சியிலேருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து மீண்டு வரல. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பத்திரிகையாளர் வி.கே. சுந்தருங்கிறவர் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சுச்சுவேஷனில் வந்து மனோஜ் வந்து இருந்தார் அப்படிங்கிற சில விஷயங்களை பாரதி ராஜாவினுடைய சகோதரர் சொன்னதாக பகிர்ந்திருக்காங்க. அதாவது மனோஜை பற்றி உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். தாஜ்மஹால் படம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. அந்த படம் அட்டு ஃப்ளாப்புன்னு சொல்ல முடியாது, அதே சமயம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்ல முடியாது. படம் ஏதோ சுமாராக வந்து ஓடிச்சு. இருந்தாலும் அதில் ஏஆர் ரஹ்மானுடைய பாடல்கள் எல்லாமே வந்ததுனால அது பட்டி தொட்டி எங்கே வந்து ஒழிச்சது அப்படின்னே வந்து சொல்லலாம். வருஷமெல்லாம் வசந்தம் ஓரளவு சூப்பர் ஹிட் ஆச்சு. ஈரநிலம், கடல் பூக்கள் இந்த படத்தில் வந்து அவருடைய அந்த கதாபாத்திரமாக இருக்கட்டும், அவர் நடித்த அந்த திறமையாக இருக்கட்டும், அவருடைய நடிப்பு திறமை வெளிப்பட்டாலும் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாவோ இல்லை ஒரு கமர்ஷியலாக அவருடைய படம் எதுவுமே வந்து சக்ஸஸ் ஆகலை. மணிரத்னம், சங்கர் எல்லார்ட்டையும் வந்து அஸ்டண்டாக வந்து இருந்தார். எந்திரனில் ரஜினிகாந்துக்கு டூப்பு போட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலே இது வரைக்கும் நம்ம வந்து இருந்தது வந்து போதும். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஆகணுங்கிற ஆசை தான் வந்து இருந்தது. அதனால் அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சுசீந்திரன் கதையில் மார்கழி திங்கள் அப்படிங்கிற படத்தை இயக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த படத்துலையும் சில ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாம் வர ஆரம்பித்தோடனே பாரதி ராஜா தான் மறைமுகமாக உதவி செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவு வந்து போகலை. அந்த படமும் ஒரு மிகப்பெரிய தோல்வியில், எதெடுத்தாலும் தோல்வி தோல்வி தோல்வின்னு மனுஷன் விரக்தியோட உச்சத்தில் இருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் மனோஜுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போனாக சப்போர்ட்டாக வந்து இருந்தது அவருடைய மனைவி நந்தனா. நந்தனாவும் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக நடித்த ஒரு நடிகை தான். சாதுரியங்கிற வந்து ஒரு படத்தில் இவங்க ஹீரோவாகவும் அவருக்கு, அதாவது மனோஜ் ஹீரோவாகவும் நந்தனா வந்து ஹீரோயினாகவும் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ 2 பேர் வந்து காதலித்து திருமணம் வந்து செஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் இவங்களுடைய காதலுக்கு பாரதி ராஜா சைடு வந்து ஒத்துக்கிட்டாலும் நந்தனா வீட்டு சைடு வந்து யாரும் வந்து ஏற்றுக்கலை. அப்போ இசைஞானி இளையராஜா தான் வந்து மனோஜை பற்றி இல்லை அந்த பையன் நல்லா பார்த்துக்கிருவான் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லி இந்த திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக வந்திருந்தார். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் அந்த வி.கே. சுந்தரும் சரி, பாரதி ராஜாவினுடைய சகோதரரும் சரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகத்தில் மனோஜோட மனைவி நந்தனாவுடைய நிலைமை யாருக்குமே வந்து வரக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு சாயங்காலம் இறந்து போகிறதுக்கு முன்னாடி சாயங்காலம் மனோஜ் வந்து பப்பாளி பழம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கார். பப்பாளி பழம் சாப்பிட்டு முடித்த உடனே மனைவிட்ட வந்து டீ கேட்டிருக்காங்க. நந்தனா வந்து டீ போடுறதுக்காக கிச்சனுக்குள்ளே வந்து போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தான் மனுஷனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அந்த இடத்துல வந்து சுருண்டு அதுக்கப்புறம் அவசரமாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அங்கே இறந்து போயிட்டாங்கிற வந்து ஒரு செய்தி ஒரு மிகப்பெரிய துக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. உலகத்திலே மிகப்பெரிய வந்து கொடுமை, தான் கண்முன்னே தான் மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உயிர் பிரிகிறதான். அப்பேற்பட்ட ஒரு கொடுமையும் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனும் நந்தனாவுக்கு வந்து நடந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே நந்தனாவுக்கு ஆறுதல் சொல்லக்கூட வந்து முடியாது. அவங்க அந்த இதிலேருந்து எப்படியாவது மீண்டு வரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட ப்ரேயர் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். எல்லோரும் நந்தனாவுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. மனோஜோட ஆத்மா சாந்தி அடையணும்னு கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க. நன்றி.